எந்த அளவிற்கு ஸ்டாலின் அரசு மக்களை வாட்டி வதைத்துக்கிறது, சொன்ன எல்லாமே பொய்யா சொல்லி ஆட்சிக்கு வந்து எடப்பாடியார் ஆட்சியே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற இந்த வார்த்தை தமிழ்நாட்டோட மூளை முடுக்குகள் எல்லா இடத்துலையும் ஒழிக்க ஆரம்பிச்சு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு புதுச்சேரி ரெண்டையும் சேர்த்து 40 இடங்களையும் 40க்கு 40லும் வெற்றி பெறக்கூடிய நிர்வாகத்திறன் இல்லாத ஒரு மோசமான ஆட்சியை ஸ்டாலின் வந்து 3 ஆண்டுகளாக நடத்திட்டு இருக்கிறார். இப்போ நான் சொல்கிறேன், நான் வந்து ஒரு அதிமுகக்காரன் நான் பேசுகிறேன் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் களத்தில் போய் பாருங்கள், இவங்க பேசுகிறதெல்லாம் சமூக நீதினு வாய் கிளிய பேசுவாங்க, ஆனால் செய்கிறது அத்தனையும் சமூக அநீதி. நிகழ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் சூடுபிடித்துள்ள நிலையில் நம்மிடையே பேசுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில இளைஞரணி இணைச் செயலாளர் மற்றும் மயிலாடுதுறை பூத் கமிட்டி பொறுப்பாளர் திரு கோமல் அன்பரசன் வருகை தந்துள்ளார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். வணக்கம். ரொம்ப சந்தோஷம் சார். எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய நேரத்துக்கு செலவு மகிழ்ச்சி. எனக்கு மகிழ்ச்சி. அதிமுக வந்து இப்போ ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. ஏன்னா அவங்களை ப்ரூவ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா முன்னாடிலாம் வந்து இபிஎஸ் அவர்கள் தலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய முதல் தேர்தல் ஆக்சுவலாக பொதுச்செயலாளர் ஆனதுக்கப்புறம் இந்த தேர்தல் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அதிமுகவுக்கு மக்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சியான நேரத்தில் இருக்குது. ஏன்னா சோதனை காலங்களை எல்லாத்தையுமே கடந்து இன்றைக்கி புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் இயக்கம் ஒரு மிகப்பெரிய இயக்கமாக, இன்னும் சொல்லப்போனால் முன்பு இருந்ததை விட இன்னும் வலிமையான இயக்கமாக உருவெடுத்திருக்கு. அப்படி உருவெடுத்திருக்கிறப்ப இது வந்து ஒன்றும் சிக்கலாக கிரிட்டிக்கலாக அப்படிலாம் இல்லை. நாங்கள் தேர்தலை ரொம்ப தெளிவாக சரியான திட்டமிடுதலோடு அணுகிறதுக்கான எல்லா தயாரிப்புகளையும் முன் தயாரிப்பு பணிகளையும் செஞ்சிகிட்ருக்கோம். கடந்த 6 மாதங்களாக ஒரு பூத் கமிட்டி அமைக்கிற பணியாக இருக்கட்டும், மற்ற பணிகளாக இருக்கட்டும், தேர்தல் தொடர்பான வேலைகளை தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான பணிகளை முன்கூட்டியே ஒரு முன்னேர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் முதல் ஆளாக தொடங்கி அந்த பணிகளை ரொம்ப தெளிவான திட்டமிடுதலோடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் இயக்கம் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கோ அந்த அளவுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட இருக்கிற மனநிலை இந்த 3 ஆண்டுகளாக திமுக அரசு எந்த அளவிற்கு ஸ்டாலின் அரசு மக்களை வாட்டி வதைத்துக்கிறது, சொன்ன எல்லாமே பொய்யா சொல்லி ஆட்சிக்கு வந்து இது எதையுமே நிறைவேற்றாமல் மக்களை வதைக்கிற எல்லா வகையிலும் நீங்கள் இவங்களோட பொய் வாக்குறுதிகளில் நிறைவேற்ற முடியாமல் போகிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சொல்லாத கொடுமைகளை மக்கள் மேல் ஏற்றி நீங்கள் பால் விலை உயர்வில் தொடங்கி சொத்து வரி உயர்வில் இது பண்ணி எல்லா பக்கமும் பத்திரப்பதிவில் இது மின் கட்டணம் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை தொட்டால் தான் ஷாக் அடிக்கும். இப்போ மின் கட்டணத்தை பார்த்தாலே ஷாக் அடிக்குது. மாதந்தோறும் மின் கட்டணம் நாங்கள் வந்து கணக்கிடப்படுத்தாங்க. அது இல்லை, புரட்சித்தலைவி அம்மாவோட ஆட்சி காலத்தில் புரட்சித் தமிழர் எடப்பாடியாரோட ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட அந்த 100 யூனிட் இலவச மின்சாரம் என்ன ஆச்சுன்னே தெரியல. அதாவது இதெல்லாம் வெளியில் அறிவிக்கப்படாமலே அதெல்லாம் மக்கள்கிட்ட இருந்து பறிக்கிறது, அந்த கட்டணங்களை ஏற்றுறது இப்போ எல்லா பக்கமும். இதனால் ஒரு மிகப்பெரிய அதிருப்தி அலை. அது அந்த 1000 ரூபா அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகைன்னு சொன்னாங்க. ஆனால் அதில் வந்து தகுதி பார்த்து செலக்டிவாக எடுக்கிறேன்னு சொன்னாங்க. அதையும் கூட முழுசாக கொடுக்காம இப்போ ஒவ்வொரு மாதமும் அதில் எவ்வளோ பேரை வடிகட்டி நீக்கலாம் அந்த இதில் இருந்து அப்படிங்கிற திட்டம். அதே மாதிரி ஆதரவற்ற முதியோருக்கு இது வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்து புரட்சித் தலைவர் அம்மா காலத்தில் எவ்வளவோ நிதி நெருக்கடி இருந்த காலத்துலேயும் அதை எல்லா இடங்கள்லேயும் பிள்ளைகளால் மகளால் ஒரு கைவிடப்பட்ட இல்லை அவங்களால பார்க்காத முதியோர்களை கிராமங்களில் அவங்களுக்கான ஒரு வாழ்வாதாரமாக அது இருந்தது. இவங்க 1500 ரூபா கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவங்க இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பயனாளிகளோட பட்டியலை எவ்வளவு குறைக்க முடியும். இப்போ ஒரு ஊரில் ஒரு பகுதியில் 400 பேருக்கு கிடைக்குது இல்லை 100 பேருக்கு கிடைக்குதுன்னா அதில் 50 ஆகிறது எப்படி
40 ஆக்குறது எப்படி, குறைக்கிறது எப்படி, அதாவது கிடைச்சிக்கிட்டு இருக்கிறவங்கள எப்படி தடுத்து நிறுத்துறது, இப்படியா மக்கள்கிட்ட இருந்து ஒன்றும் ஒரு பக்கம் வரி கட்டண உயர்வுன்னு பிடுங்குறாங்க, இதை மாதிரி நலத்திட்டங்களை நிறுத்துறாங்க. அம்மா கொண்டு வந்த திட்டங்கள் தாலிக்கு தங்கம் திட்டமாக இருக்கட்டும், அதெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க, எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க. ஏழை பெண்களுக்கு குழந்தை தொட்டில் திட்டம் அதை நிறுத்தியாச்சு. லேப்டாப் கல்லூரி மாணவர்களுக்கு அந்த +2 முடிச்சுட்டு போகிறவங்களுக்கு ஏழை குடிசையில் உட்காந்து லேப்டாப்பில் படிக்க முடியும், அந்த பிள்ளை படிக்க முடியுங்கிறதெல்லாம் சாத்தியப்படுத்தினது அம்மா காலத்தில். அந்த தொடர்ச்சியாக எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் அம்மாவோட ஆட்சி நடந்தது. இப்போ இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக பார்க்குறப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா பக்கமும் ஒரு பேச்சு, விரக்தியா, கோபமா, வேகமா, எடப்பாடியார் ஆட்சியே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற இந்த வார்த்தை தமிழ்நாட்டோட மூளை முடுக்குகள் எல்லா இடத்துலையும் ஒலிக்க ஆரம்பிச்சிச்சு. அது நிச்சயமாக இந்த தேர்தலில் எதிரொலிக்கும். அப்படி எதிரொலிக்கிறப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான அணி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ்நாடு புதுச்சேரி ரெண்டையும் சேர்த்து 40 இடங்களையும் 40க்கு 40லும் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு களத்தில் இருக்குது. நீங்கள் ஒரு விஷயம் சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு தோணுச்சு சார், எம்ஜிஆர் அதிமுக தொடங்கியதுலேருந்து பல திட்டங்களை வந்து செயல்படுத்துகிறேன். அதுக்கப்புறம் அந்த திமுக பீரியடில் கூட அதை கண்டினியூ பண்ணாங்க. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் மு.க. ஸ்டாலின் அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அரசு வந்து பாதி திட்டங்களை வந்து அப்படியே பாய்கட் பண்ணுறாங்க. குறிப்பாக வந்து அம்மா உணவகம்லேருந்து தொடங்கி பல விஷயங்கள். அம்மா உணவகம்லாம் அற்புதமான திட்டங்க. அம்மா உணவகம் வந்து நம்ம ஒரு நெருக்கடியான பேரிடர் காலங்களில் அந்தந்த பகுதி மக்களுக்கு, ஏழை எளிய கொரோனா காலத்தில் நீங்கள் எத்தனை லட்சம் பேர் அதனால் பசியாக இருந்தாங்க தெரியுமா? படுபாவிங்க அந்த திட்டத்தை போய் ஊற்றி மூடணும்னு சொல்லி அதுக்கான நிதியை குறைச்சி அதுக்கான இதை பண்ணி படிப்படியாக எல்லா இடங்கள்லையும் கூட நீங்கள் பேரை விட மாற்றிக்கிறீங்க, அந்த திட்டத்தை கொண்டு வாங்கன்னு தான் இப்போ அண்ணன் எடப்பாடியார் அவங்க சொன்னாங்க. நாங்கள் அந்த அளவுக்கு பெருந்தன்மையாக அதை வந்து ஏன்னா அது ஏழை எளிய மக்களோட பசியாக இருக்கிறது. இப்போ நீங்கள் இப்போ சென்னை மாதிரியான பெருநகரங்களில் இருக்கட்டும், இல்லை அடுத்தடுத்த நிலைகளில் இருக்கிற சிறுநகரங்களாக இருக்கட்டும், அங்கே வேலைக்கு வர்றவங்க தொழிலாளர்கள், உடல் உழைப்பு தொழிலாளர்கள், அவங்களுக்கு வந்து ஒரு குறைஞ்ச தொகையில் ஒரு உணவு கிடைக்குது, இட்லி கிடைக்குது, சாப்பாடு கிடைக்குதுன்னு சொல்கிறப்ப அது வந்து பெரிய விஷயம் இல்லையா? அது இன்னைக்கு கர்நாடகாவில் இந்திரா கேன்டீன் சொல்லிட்டு அதுதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி நார்த்லேயும் அம்மா கொண்டு வந்த பிறகு இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க செயல்படுத்தினாங்க. அப்படி ஒரு அற்புதமான திட்டம் அம்மா உணவகம், அதை மூடுறதுக்கான இதில் பண்ணுறாங்க. இல்லை இது வந்து அவங்களுடைய நிர்வாக திறமை இல்லைங்கிறத நிரூபிக்குதா சார்? ஆக்சுவலாக 200% எந்த முனையிலையும் நிர்வாகத்திறன் இல்லாத ஒரு மோசமான ஆட்சியை ஸ்டாலின் வந்து 3 ஆண்டுகளாக நடத்திட்டு இருக்கிறார். இது 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 வந்து எல்லா இடத்துலையும் எதிரொலிக்குது. அவரோட நிர்வாகத்திறனின்மைங்கிறது எல்லா இடங்களிலும் எதிரொலிக்கிறது. இப்போதைக்கு அவங்க நோக்கம் அடுத்த வாரிசை கொண்டாந்து பட்டாபிஷேகம் பண்ணணும், அவங்கள கொண்டாந்து உட்கார வச்சிடணும், வாரிசை உட்கார வச்சுட்டு போதும் அவங்க கடமை. தமிழ்நாடு என்ன இவங்க குடும்பத்துக்கு பட்டா எழுதி கொடுத்துருக்கா? எந்த மக்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க, சொன்னதெல்லாம் பொய்யான வாக்குறுதி. என்ன சொன்னாங்க? ஒரே கையெழுத்தில் நீட்டை ஒழிச்சிருவேன்னு சொன்னாங்க. இன்றைக்கி 50 லட்சம் கையெழுத்து வாங்கணும்னு நிற்கிறாங்க. ஊருக்கு ஊர் பெட்டி வச்சு நீங்கள் புகார் மனுவெல்லாம் கொண்டாந்து போடுங்க. இதை வந்து பிற்காலத்தில் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அந்த புகார் மேலையெல்லாம் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி வாங்கினாங்க. அதெல்லாம் என்ன ஆச்சு? அந்த பொட்டிலாம் என்ன ஆச்சு? அதில் கொடுத்த புகார் மனுலாம் என்ன ஆச்சு? எப்படிலாம் மக்களை தந்திரமாக ஏமாற்ற முடியுமோ அப்படி எல்லாம் ஏமாற்றி ஒரு 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 மோசமான ஒரு எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத, எந்த வகையிலும் ஒரு மக்களுக்கு பலனில்லாத பயனில்லாத ஒரு ஆட்சியை இன்றைக்கு ஸ்டாலின் தலைமை திமுக அரசு கொடுத்து கொண்டிருக்கு. ஏன்னா அதிமுகவுக்கு வருவோம் சார், எடப்பாடி அவர்கள் வந்து சொன்னாப்புல ஒரு வலிமையான கூட்டணி அமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் அதுக்கான தேவைகள் இல்லாத மாதிரி தெரியுதா சார் உங்களுக்கு? ஆக்சுவலாக ஏன்னா 40லையுமே நிற்க போகிறோங்கிற ஒரு டாக்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. ஒருவேளை கூட்டணி இல்லாமலேயே அது சந்திச்சிடலானுங்கிற ஒரு இல்லை. இப்போ இந்த நேரத்தில் நம்ம அதுக்கான முடிவை எடுக்க முடியாது. இப்போ தான் தேர்தல் தொடர்பான வேலைகள் சூடு பிடிச்சிருக்கு. அது போக போக என்னென்னு கட்சி தலைமை அதுக்கான இப்போ தனித்தனியாக அதுக்கான குழுக்களை அமைச்சாச்சு. அது அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகர்றப்ப நான் சொன்னது கட்சி இந்த அளவுக்கு வலிமையாக இருக்குது, மக்கள் இந்த அளவுக்கு தெளிவாக இருக்காங்க. அது தேர்தல் முடிவுகளில் எதிரொலிக்கும், நிச்சயமாக தேர்தல் முடிவுகளில் எதிரொலிக்கும்.
கூட்டணி மற்ற விஷயங்கள் இனி போக போக தானே அது முடிவாகும். ஆல்ரெடி ஒரு கட்சி மட்டும் உள்ள வந்துருச்சு, எஸ்டிபிஐங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆமாம், இன்னும் தேமுதிகவும் பாமகவும் பேசிக்கொண்டிருக்கிறதாக ஒரு தகவல் இருக்குது. அது அது அடுத்தடுத்த இதில் தான் நீங்கள் அதற்கான தனித்தனி குழுக்கள் இருக்குது. உரிய நேரத்தில் அது குறித்த முடிவுகளை தலைமை கட்சி தலைமை எடப்பாடியார் அவர்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் அறிவிப்பாங்க. அதெல்லாம் நடக்கும். நீங்கள் அதான் நான் சொல்கிறேன், இந்த தேர்தலை எல்லா வகையிலும் வலிமையோடும் சரியாகவும் சரியான திட்டமிடுதலோடும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறது. ஆனால் நான் அப்சர்வராக நம்ம பார்க்கும்போது சார், அதிமுக வந்து எங்களுக்கு வந்து ஒரு வட தமிழகம் கொங்கு பெல்ட்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் தென் தமிழகம்னு போனால் கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அது இல்லை, அது ஒரு மாயை, ஊடகங்கள் கட்டமைக்கிற ஒரு மாயை. இப்போ நீங்கள் எதை நோக்கி எதுக்காக அதை சொல்ல வரீங்கிறது புரிஞ்சிக்க முடியுது. அப்படிலாம் இல்லை. அப்போ நீங்கள் மாநாடே நாங்கள் மதுரையில் தான் நடத்தியிருக்கிறோம். பொன்விழா எழுச்சி மாநாடு வந்து மதுரையில் தான் நடந்தது. எந்த அளவுக்கு அந்த மாநாடு எழுச்சியாக இருந்தது. நீங்கள் ஒரு 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 சரியான தராசு தட்டில் சேலத்தில் நடந்த மாநாட்டையும் மதுரை நடந்த மாநாட்டையும் வச்சு பார்த்தா எத்தனை லட்சம் தொண்டர்கள் எவ்வளோ எழுச்சியோட எவ்வளோ தன்னெழுச்சி அந்த மாநாட்டில் மதுரை மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியும். இது திட்டமிட்டு ஒரு சிலர் திரும்ப இது ஒரு மிகப்பெரிய மக்கள் இயக்கம், சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட இயக்கம். இங்கே வந்து ஒரே சாதி ஒரே மதம் அதிமுககாரன், அவ்வளோதான். நீங்கள் அவங்கவுங்க கற்பனையில் வந்து ஏற்றிக்கிறது, அவங்கவுங்க அபிலாஷைகளை சொல்லி இந்த இயக்கத்தை ஒரு வட்டத்துக்குள்ளே அடைக்க முடியும்னு நினைக்கிறதெல்லாம் சாத்தியமில்லாத விஷயம். அதனால் எல்லா பகுதிகள்லையும், தமிழ்நாட்டில் இன்றைக்கி எல்லா பகுதிகள்லையும் இந்த இயக்கம் மிகப்பெரிய வலிமையோடு இருக்கிறது. நீங்கள் கேட்குறது மாதிரி அதுக்கு விளக்கம் சொல்லணும்னா தென் மாவட்டங்களில் இன்னும் வலிமை அதிகமாக இருக்குது. ஏன்னா அவர்களை பற்றி தெரியும். யார் இப்போ நீங்கள் யாரை நினச்சி இந்த கேள்வி கேட்டிங்களோ, யாரை சொல்ல வர்றீங்களோ அதை நான் சொல்கிறேன், அவங்கள பற்றி தெரியும். அதனால அப்படிதான் சொல்லுவாங்க, முக்குளத்தூர் கட்சி தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது தலைவர் காலத்திலேருந்து அது காரணம் என்னென்னா, அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அவங்க மேலே, தலைவர் மேலே, இந்த இயக்கத்து மேலே, அம்மா மேலே அந்த பிரியத்தில் இருந்தாங்க. அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மீதும் அந்த நம்பிக்கையும் பிரியமும் ஏற்பட்டிருக்கிறது. அதில் எந்த ஒரு துளி சந்தேகமோ துளி மாற்று கருத்துமே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ 2019 நாடாளுமன்றத்தில் சார் அதிமுக வந்து 19% வந்து ஓட் ஷேர் வாங்கியிருந்தாங்க. இந்த முறை உங்களுடைய கணிப்பை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஓட் ஷேர் எடுப்பீங்கிறது? இல்லை, நான் ஓட் ஷேர் வந்து அந்த தேர்தலையும் இந்த தேர்தலையும் ஒப்பிடாதீங்க. ஓகே, நீ அன்னைக்கு இருந்த சூழல் வேறு. இன்றைக்கி நான் திரும்பவும் உங்களுக்கு இந்த நேர்காணலோட தொடக்கத்தில் சொன்னது மாதிரி, அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் இயக்கம் ஒன்றுபட்டு வலிமையான இயக்கமாக ஒற்றுமையோடு மிக எழுச்சியோடு இன்றைக்கு இருக்கிறது. அதனால் நிச்சயமாக நான் தான் 40 தொகுதி நாங்கள் ஜெயிக்க போகிறோம்னு சொல்கிறோம். அப்புறம் பர்சன்டேஜை பற்றி என்ன பர்சன்டேஜ் தானே சார் கட்சியினுடைய வரும், தேர்தல் முடிவுகள் வர்றப்ப நம்ம பார்த்துக்கலாம். உறுதியாக வெற்றி 40க்கு 40ன்னு எங்கள் பக்கம் இருக்கிறப்ப விழுக்காடுங்கிறது அது ஒரு பொருட்டல்ல. எங்களுக்கு வெற்றிங்கிறது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று அப்படின்னு ஒரு களசூழல் இருக்கிற நேரத்தில் நிச்சயமாக நாங்கள் அதை வென்று காட்டுவோம். ஏன்னா அவங்க எடப்பாடியை நான் முன்னாடி சொன்ன மாதிரி பொதுச்செயலாளர் ஆனதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய தேர்தல் இதில் நிறைய ப்ரூவ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. அவங்க கட்சிக்குள்ளேயும் சரி, மக்கள்கிட்டையும் சரி. இதில் அவங்க எவ்வளோ வலிமையை காமிக்கிறாங்களோ அப்போ தானே அது நாளைக்கு உறுதியாக அது நிச்சயமாக தேர்தல் முடிவுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு களம் நல்லா இருக்குது. கட்சிக்குள்ளே நிரூபிக்கிறது போகிறதுங்கிறது அந்த பேச்செல்லாம் இல்லைங்க. நீங்கள் கட்சி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் உறுதியாக தெளிவாக அத்தனை நிர்வாகிகளும் இன்றைக்கி 2 கோடிக்கு அதிகமான தொண்டர்களும் ஒன்றுபட்டு அவங்க தலைமையில் பயணிக்கிறது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லாமல் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதில் ஒன்றும் இது கிடையாது. மக்களும் அதுக்கு தயாராக இருக்காங்க. அந்த மாதிரியான மனநிலை நீங்கள் இப்போ நான் சொல்கிறேன், நான் வந்து ஒரு அதிமுககாரன் நான் பேசுகிறேன் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் களத்தில் போய் பாருங்கள், நடுநிலையோடு நீங்கள் வந்து அந்த கள ஆய்வுகளை மேற்கொண்டீங்கன்னா இப்போ நான் சொல்கிறதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ 2024 தேர்தலோடு சேர்த்து 2026க்கும் தயாராகிக்கிட்டே இருக்கிறோம். உறுதியாக தயாராகிட்டோம். நாங்கள் தான் ஏற்கனவே சொல்லிட்டோமே, எந்த கட்சியாவது சொல்லுவாங்களா? எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு, இப்போ கூட்டணி இல்லை பாஜகவோட, 2026லையும் கூட்டணி இல்லைன்னு சேர்த்து சொல்லிட்டோமே.
ஓரளவு இன்னைக்கு கூட ஜே.கே. வாசன் சொல்றாரு, பாஜகவையும் அதிமுகவும் ஒன்றிணைக்கிறதுக்கு நாங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது அவரவர் இப்போ சொந்த அபிலாஷைகளையோ சொந்த விருப்பங்களையோ பேசுறதை பற்றி இல்லை. எங்கள் கட்சி என்ன முடிவுங்கிறத எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லியாச்சு. பொதுக்குழுவில் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட பொதுக்குழுவில் வந்து பேசியாச்சு சொல்லியாச்சு. திரும்ப திரும்ப அதை சொல்லிட்டோம். பல தடவை பல முறை அழுத்தி சொல்லியாச்சு. அப்புறம் அதை பற்றி பேச பல நிர்வாகிகளும் சொல்லிட்டாங்க, எல்லாரும் சொல்லியாச்சு, பொதுச் செயலாளர் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அதில் பேசுறதுக்கு யாரும் பேசுறதுக்கும் ஒன்றும் அதில் எல்லாரும் அழுத்தி சொல்லிட்டோம் அதில். அதனால இது கட்சி தெளிவாக ஒரு முடிவு எடுத்தாச்சு. இதில் பேசுறதுக்கு வேற ஒன்றும் இல்லையா. அது அவங்கவுங்க பேசுகிறாங்கன்னா அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. 2024 தாண்டி 26க்கு மக்கள்கிட்ட நீங்கள் கொண்டு போய் சேர்க்க இவங்களோட ஊழல் இதெல்லாம் ஒரு சைடு சேர்த்தா கூட பிரதானமாக இப்போ ஜெயலலிதா மேடம் வரைக்கும் போகும்போது அவங்க சொல்கிறாங்க கரப்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து டிஎம்கே பண்ணிச்சு. நான் வந்து அது மாதிரி ஏதாச்சும் நீங்கள் முன்னெடுத்து போவீங்களா சார்? இது மொத்தமாக இந்த குடும்பம் அதிமுகங்கிறது, அதிமுக அரசு உண்மையே மக்களாட்சி அதுதான். இது திமுகவை பொறுத்த மட்டும் குடும்ப ஆட்சி. அவங்க குடும்பத்துக்காக தமிழ்நாட்டை சுரண்டி என்னெல்லாம் அவங்க குடும்பத்தை அவங்களுடைய அடுத்தடுத்த வாரிசுகளை எப்படி வளப்படுத்த முடியும், அவங்க குடும்பத்தை எப்படி வளப்படுத்திக்க முடியுங்கிறது ஆட்சி. இது அதைத்தான் நாங்கள் முன்னோக்கி எடுத்துகிட்டு போவோம். தமிழ்நாட்டை இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிடைக்க போகிற முடிவே ஸ்டாலின் அரசுக்கும் திமுக அரசுக்கும் கிடைக்க போகிற மிகப்பெரிய சவுக்கடியாக அமையப்போகுது. அவங்க அதில் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய பாடம், இந்த மக்களை எப்படி நம்ப வைத்து கழுத்தறுத்தார்கள், நம்ப வைத்து ஏமாற்றினார்கள். ஒரு செக்டார் 2 செக்டார் இல்லை, எல்லாரையும் ஏமாற்றினாங்க. விவசாயிகளை ஏமாற்றினாங்க, வியாபாரிகளை ஏமாற்றினாங்க, மகளிரை ஏமாற்றினாங்க, நெசவாளர்களை ஏமாற்றினாங்க, மீனவர்களை ஏமாற்றினாங்க, மாணவர்களை ஏமாற்றிருக்காங்க, அரசு ஊழியர்களை ஏமாற்றிருக்காங்க, ஆசிரியர்களை ஏமாற்றிருக்காங்க, பிற்படுத்தப்பட்ட மக்களை ஏமாற்றிருக்காங்க, மிக பிற்படுத்தப்பட்டவங்களை. இன்றைக்கி இந்த பட்டியலின மாணவி இந்த பல்லாவரம் சட்டப்பேரவை திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் கருணாநிதியோட வீட்டில் அந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமைகளை வந்து நம்ம சொல்லவே நாக்கூசுது, உடம்பு அப்படியே ஆடி போகுது. ஒரு நிமிஷம் அந்த அளவு அந்த கேஸ் போட்டது கூட எடப்பாடியார் அவர்கள் போராட்டம் நாங்கள் அறிவித்த பிறகு தான், எடப்பாடியார் அவர்கள் போராட்டம் அறிவித்த பிறகு தான் அவங்க அந்த அடுத்த நாள் கொண்டு வந்து கேஸ் போடுறாங்க. இப்போ வரைக்கும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கேஸ் போடலை. இப்படி அவங்கள தப்ப வைக்கிறதுக்கான வேலைகள் என்னவோ அதில் கொஞ்சம் கூட மனசாட்சியற்ற மிருகத்தனமாக நடந்திருக்கிறார்கள். அந்த இவங்களோட இதுவே அப்படி தான். திமுகவை பொறுத்த மட்டும் இந்த ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, படிப்பது ராமாயணம் இடிப்பது பெருமாள் கோயில்னு. இவங்க பேசுகிறதெல்லாம் சமூக நீதினு வாய் கிளிய பேசுவாங்க, ஆனால் செய்கிறது அத்தனையும் சமூக அநீதி. அதுக்கு ஒரு சாட்சி தான் அந்த பெண் அணுவுக்கு நேர்ந்த சித்திரவதைகள். அந்த சட்டமன்ற உறுப்பினர் குடும்பத்தை இவங்க காப்பாற்றுவதற்கு எப்படியெல்லாம் முயற்சித்தாங்க, மகளையும் மருமகளையும் காப்பாற்றுவதற்கு முயற்சித்தாங்கிறத இந்த நாடே பார்த்துது, எல்லாரும் பார்த்தாங்க, இப்பவும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இது ஒரு தரப்பு 2 தரப்பு, யாரோ ஒருத்தர் பலனடைஞ்சாங்க, ஒருத்தர் பலனடையில், ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டாங்க, அப்படி கிடையாது. திமுக ஆட்சியில் இந்த 3 ஆண்டுகளில் அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அனைத்து தரப்பிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இல்லை, இதில் குறிப்பாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, திமுகவினுடைய அரசு செயல்படவில்லை, அதிகாரிகள் மட்டும்தான் முடிவெடுக்கிறார்கள், அரசு முடிவெடுக்க அந்த அளவுக்கு. அது அவருக்கு நிர்வாக திறன் இல்லைங்க. முதலமைச்சருக்கு நிர்வாக திறன் இல்லாத ஒரு முதலமைச்சராக இருக்காரு. முதல் நாள்ல இருந்து அவர் கையில் நிர்வாகமே இல்லையே. இல்லை, அப்போ ஒரு பொம்மை. அதனால தான் எங்கள் பொதுச் செயலாளர் வந்து பொம்மை முதலமைச்சருங்கிறார். பொம்மையை போல தான் ஸ்டாலினை முன்வைத்து மற்றவர்கள் அதிகாரிகளும் அவர் குடும்பத்தை சார்ந்தவர்களும் இந்த அரசாங்கத்தை அவர்கள் இஷ்டம் போல ஆட்டுவித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் தமிழ்நாட்டு மக்கள் தினம் தினம் பாடாப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அதிமுக கூட பல முன்னாள் அமைச்சர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னாங்க. அந்த 3 வருஷம் ஆயிடுச்சு, இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலைங்கிற ஒரு குற்றச்சாட்டுமே இருக்குது. இல்லை, நீங்கள் தவறு செய்திருந்தால் அதை என்ன செய்யணுமோ அதை செய்ய போகிறாங்க. சட்டம் அதோட இது இல்லை. இவங்களால அதெல்லாம் செய்யறதுக்கு இது இல்லை. சும்மா ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை இயக்கத்தின் மீது ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை இந்த இயக்கத்தின் மீது கட்டமைக்க நினைச்சார்கள். அது சாத்தியம் இல்லை. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை செலவிட்டமைக்காக ரொம்ப நன்றி சார். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.